பேக் டு வித்யா கிரியேஷன். நான் உங்கள் வித்யா. நம்ம இது வரைக்கும் பார்த்த ரங்கோலிஸ் எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிக்கு கோலம் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பெரிய சிக்கு கோலம் பார்க்க போகிறோம். 24 டாட்ஸ். பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோலம் பார்க்குறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இதை போடலாம். ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 24 டாட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து 4 லைன்ஸ் 1 2 3 4 லைன்ஸ் வச்சுருக்கேன். 24 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டாட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் வச்சுருக்கேன். பிகினிங்கில் ஒரு 2 டாட்ஸும் எண்டிங்கில் ஒரு 2 டாட்ஸும் விட்டுடணும். அதுவே ஒரு 2 லைன்ஸ் கண்டினியூ பண்ணணும். சேம் ப்ராசஸ் வந்து 4 டாட்ஸ் 2 லைன்ஸ் வர மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு 2 சைட்ஸும் நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கணும். ஒரு ஈவன் நம்பர் 24 28. ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த சிக்கு கோலத்தை எவ்வளோ பெருசு வேணால் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அதாவது 4 லைன்ஸ் 4 டாட்ஸ் இங்கே இருக்கணும். சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபினிஷிங்லேயும் 4 டாட்ஸ் 2 லைன். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் இதில் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு டாட்ஸ் வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம இந்த கோலத்தை போட்டுடலாம். சரி வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 லைன் இருக்குங்களா, இந்த ஒரு லைன். ஸோ 4 டாட்ஸ் இருக்கா, மறுபடியும் இங்கே ஒரு 4 டாட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இங்கே பாருங்கள், இந்த டாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டாட் கிராஸில் எக்ஸ் மாதிரி கிராஸில் இந்த டாட்ஸில் இப்படி உள்ளே போயிட்டு இந்த டாட்ஸில் இப்படி வெளியே வந்துட்டு, ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இப்படி உள்ளே போகிறோம், இப்படி வெளியே வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிடும். ஓகேங்களா? மறுபடியும் இங்கே எண்ட்லேயும் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே அது மாதிரி போட்டாச்சு, இங்கே அது மாதிரி போட்டாச்சு. அந்த 4 புள்ளியையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த டிசைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த புள்ளியில் இங்கே மேலே இந்த கிராஸ் எக்ஸ் கிராஸ் இதில் வந்துட்டு மறுபடியும் இப்படி வரணும். 1 2 3. நம்ம இந்த இதில் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 டாட்ஸ் விட்டுட்டு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். இங்கே 1 2 3, மறுபடியும் இங்கே 1 2 3. அப்போ இங்கே வரணும் 1 2 3. இப்படி 3 3 நம்ம மிஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வ் வந்துட்டு அப்படியே எண்டு வரைக்கும் வரணும். ஓகேங்களா? இப்போ எண்டு வந்துட்டு மறுபடியும் அதை அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம டிஎன்ஏ இது போகும் இல்லைங்களா, கவுஸ், அந்த மாதிரி தான். இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடணும். இது பார்க்கறதுக்கு நம்ம டிஎன்ஏ சயின்ஸில் படிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த டிசைன் தான் இதில் இருக்கும். இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் அதே சேம் ப்ரொசீஜர் 3 3 மிஸ் பண்ணிவிட்டு 3 3 அதோடைய கிராஸில் வந்துட்டு நம்ம வரணும். எல்லாருமே ஈஸியாக போடலாம் அந்த கோலத்தை. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வாசலில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, பெரிய சிக்கு கோலம் ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம். இதையே நம்ம வந்துட்டு 6 டாட்ஸ்லேருந்து இன்ஃபினிட்டி டாட்ஸ் நம்ம போடலாம். நமக்கு எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் இதை போடலாம், எவ்வளோ சின்னதாக வேணாலும் நம்ம போடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 24 டாட்ஸ் வச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு ஒரு கர்வு, இந்த சைடு ஒரு கர்வ், 2 சைடு நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ சேம் ப்ரொசீஜர் இங்கே நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இந்த 4 டாட்ஸு 4 லைனு, அதே சேம் தான் இங்கே 4 டாட்ஸு 4 லைன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வெர்டிக்கல் முடித்தோம். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். இங்கே வந்து க்ளோஸ்டாக போட்டோம், இங்கே வந்து ஓப்பனில் போடுறோம். சேம் தான், அதே 3 டாட்ஸ் வந்துட்டு கிராஸில் போயிட்டு சென்டரில் லைன் போடணும். அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. டாட்ஸ் பின்னாடியே அப்படியே நம்ம லைன் போட்டு வந்தால் அப்படியே டிசைன் வந்துடும். நம்ம கையே எடுக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த இதை போட்டு பாருங்க, கையே எடுக்க தேவையில்லை. முடிஞ்சிச்சு. வெர்டிக்கல் ஹாரிசாண்டல் முடிஞ்சிச்சிங்களா? சேம் ப்ரொசீஜர் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஓப்பனில் இருக்குங்களா, இது வரைக்கும் நம்ம ஓப்பன் வரும். 1 2 3 4 4 டைம்ஸ் இதே மாதிரியே பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு 4 டைம்ஸ் இப்படி இந்த சைடு பண்ண போகிறோம். அது மாதிரி இங்கே வந்துட்டு 4 டைம்ஸ் இப்படி க்ளோஸில் பண்ண போகிறோம். இந்த 4 டைம்ஸ் இங்கே பண்ண போகிறோம். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் தான், அங்கே என்ன நம்ம பண்ணமோ அதே ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான், ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான். இது ஃபுல் கோலமும் நம்ம எவ்வளோ பெருசு பண்ணாலும் 100 புள்ளியில் நம்ம போட்டாலும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே மெத்தட் தான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம போட்டுட்டு சூப்பராக அசத்தலாம். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் நம்ம இந்த கோலம் எவ்வளோ பெருசு வேணால் போடலாம். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கோலம் போடலாம். ஒரு சைடு முடிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த சைடு. ஸோ இந்த சைடு வந்து ஓப்பன் வந்துட்டு க்ளோஸில், இது இந்த க்ளோஸில். ஓகேங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே வேணால் முடிக்கலாம். லைனாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் நமக்கு. நிறைய பேர் சிக்கு கோலம்னு ரொம்ப பயப்படுவாங்க. சிக்கு கோலமா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் சிக்கு கோலத்துலேயும் நம்ம நிறைய ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்குது, ஈஸியான கோலம் இருக்குது. பிகினர்ஸ் கூட இந்த கோலத்தை போடலாம். 6 டாட்ஸ்லேருந்து இன்ஃபைனைட்டி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கோலத்தை ஈஸியாக போட முடியும்.
இங்கே வச்சுட்டு இப்படி வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும் அந்த டிசைன். யார் வேணாலும் போடலாம், பிகினர்ஸ் போடலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு இந்த கோலம் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக போடலாம். பார்த்த உடனே ரொம்ப சிக்காக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் நீங்கள் டாட்ஸ் மட்டும் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக கோலம் ரொம்ப ஈஸி. அழகாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படியே ஒரே லைன் தான் போயிட்டு மறுபடியும் அதே சேம் நீங்கள் க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும், யூனிக் டிசைனாக இருக்கும். இதை நம்ம வந்துட்டு எத்தனை புள்ளியில் வேணாலும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சின்னதாக போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 டாட்ஸ் வச்சாச்சு. 8 டைம்ஸ் 4 டாட்ஸ் வச்சாச்சு. 8 டாட்ஸ் வந்து 4 டைம்ஸ் வச்சாச்சு. 8 டாட்ஸ் ஃபஸ்ட்டு, அதே 4 டைம்ஸு. 4ல் ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்கே 2 விட்டாச்சு, இங்கே 2, எண்டிங்கில் 2, ஸ்டார்டிங்கில் 2 விட்டுட்டு 4 டாட்ஸ் வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், சேம் தான். 3 டாட் கிராஸில் வரோம், இதை ரொட்டேட் பண்ணுறோம், மறுபடியும் போகிறோம், ஜாயின் பண்ணுறோம். சேம் திங். 3 டாட் கிராஸில் வரோம், ரொட்டேட் பண்ணுறோம், போயிட்டு ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? வெர்டிக்கல் க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ்டு கர்வ் ஜாயின் பண்ணுறோம், ஓப்பன் கர்வ். ஓகேங்களா? சேம் திங் ஹரிசாண்டல். இங்கே வந்துட்டு ஓப்பனில் போட்ட கர்வு, இங்கே க்ளோஸில் போடணும். அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே க்ளோஸ் பண்ணணும், அங்கே க்ளோஸில் போட்டால் இங்கே ஓப்பனில் பண்ணணும். ஹரிசாண்டல் வந்து வெர்டிக்கல்னு பார்க்கணும். ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம ஓப்பனில் போட்டால் இன்னொன்று க்ளோஸில் போடலாம். ரெண்டுத்தையும் சேம் டைரெக்ஷனில் போட்டால் டிசைன் பண்ண முடியாது. இதோட மினி வெர்ஷன். ஸோ இந்த 8 டாட்ஸ்லேருந்து நீங்கள் இன்ஃபைனிட்டி டாட்ஸில் இந்த கோலத்தை நீங்கள் போடலாம். எவ்வளோ பெருசுனா போடலாம். நமக்கு எவ்வளோ பெரிய கோலம் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ பெரிய கோலம் இது நம்மளால் போட முடியும். ஸோ எல்லோரும் இந்த கோலத்தை போடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டாட்ஸ் வச்சுக்கோங்க. மெயினாக டாட்ஸ் நம்ம ஈஸியாக வச்சிட்டோன்னா இந்த கோலம் போடுறது ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலம் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வாசலில் போட்டோன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்கும். எல்லாருமே போடலாம் அந்த கோலமை. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போடலாம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். பட் ஆனால் நம்ம போட்டு பார்த்து டாட்ஸ் வச்சு நம்ம போட ஆரம்பித்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக போடு. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வித்யா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய கோலம்ஸ், ரங்கோலிஸ், கிரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு விஷயமும் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.